இன்றைக்கி எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மார்க்கெட் தானங்க போயிருந்தோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழமெல்லாம் நம்ம காட்டில் ஓட்டிருக்கோங்க, வாழை எல்லாங்க. அதனால் என்ன நிலவரம், எப்படி போகுது, என்ன ஏதுன்னு சும்மா பார்க்கலான்ட்டு போயிருந்தோம்ங்க. காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சு 3 காட்டு கிளம்பிட்டேங்க. சரியான மழைங்க. புளியம்பட்டியிலேருந்து திருப்பூர் ஓர வரைக்குமே மழை தானுங்க. கொசு கொசு கொசுன்னு துளிச்சிட்டே இருந்துச்சுங்க. நானும் என் வீட்டுக்காரன் தாங்க போயிருந்தேங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30ங்க. சரி ஒரு 2 டம்ளர் வர காப்பி குடிச்சு போட்டு அப்புறம் மார்க்கெட்டு போய் சுற்றலான்ட்டு கிளம்பிட்டோம்ங்க. அங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அந்நேரத்துக்கே சரக்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு கடை ஓட்டு மளிகை கடைக்காரெலாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க 3-4 மணிக்கேங்க. அங்கே இல்லாத காய்கறியே இல்லைங்க. எல்லா காய்கறிகளும் வச்சுருக்குறாங்க. எல்லாம் பெரிய பெரிய மண்டியாக வச்சுருக்குறாங்க. வெங்காயம் மண்டி தனியாக, பூண்டு மண்டி தனியாக, தக்காளிக்கு தனியாக, எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. வாழைக்காய் மண்டி. நாம் பார்த்துட்டிங்கன்னா சுற்றி வந்து போட்டுங்க, மார்க்கெட்டையே சுற்றி வந்து போட்டுங்க. அப்புறம் ஒரு 2-3 கடையில் விசாரித்தோம்ங்க. விசாரித்து போட்டு நாமளுமே என்ன நிலவரம், எப்படி போகுது, என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரித்து போட்டு நம்பரை வாங்கி போட்டு வந்துட்டோம்ங்க. அங்கே மார்க்கெட் பார்த்துட்டிங்கன்னா விடிய இருக்குமாமாங்க. சந்தை காலையில் 3 மணிக்கு கூடுவாங்களாட்டு இருக்குதுங்க. டெய்லியும் உழவர் சந்தைங்க. வெளியில் பிளாட்ஃபார்ம்லலாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அந்த காய்கறி, அப்புறம் வாழைத்தாறு தாராவும் கொடுக்குறாங்க, இல்லை சீப்பாகவும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாங்க. காலையிலே பார்த்துட்டிங்கன்னா அத்தனை கூட்டமுங்க. எல்லாம் இந்த மளிகை கடைக்காரருங்க, அப்புறம் சின்ன சின்ன கடை வச்சுருக்குறவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் உள்ளெல்லாம் பார்த்து போட்டு அப்புறம் வெளியிலையும் எல்லாம் பார்த்து போட்டு நாங்களும் கிளம்பிட்டோமுங்க. நீங்களும் திருப்பூர் சைடு போனீங்கன்னா சந்தைக்கு போகிறதுனா போயிட்டு வாங்க. ஆனால் இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க.